+2 முடித்த பையனா நீங்கள்? விளையாட்டில் ஆர்வம் இருக்கா? விளையாட்டு அறிவியலை பற்றி படிக்கணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கான இடம் இங்கே தான். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ரஜினிகுமார். இயந்திரவியல் மற்றும் இயக்கவியல் துறையில் இணை பேராசிரியராக இருக்கிறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விளையாட்டுக்குன்னே தனியாக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இந்தியாவிலேயே இந்த துறையில் மட்டும்தான், நம்ம பல்கலைக்கழகம் மட்டும்தான் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனிஷியாலஜி 3 வருட இளங்கலை படிப்பை நம்ம ஆரம்பித்து வழங்கிட்டு இருக்கிறோம். விளையாட்டில் இருக்கக்கூடிய நான் எல்லா அறிவியலையும் நான் கற்றுக்கணும், எல்லா விளையாட்டுலையும் நான் பங்கேற்கணும், ஏதாவது ஒரு விளையாட்டில் நான் சிறப்புத்தன்மை அடையணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கான இடம் இதுதான். ஸோ நான் இப்போ இங்கே நிற்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் வெலோட்ரோம். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சைக்கிளிங் வெலோட்ரோமில் நம்ம இங்கே இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பயிற்சி பெற்றுட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த துறையில் இளங்கலை படிப்பு படிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த விளையாட்டை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் விளையாட்டு சார்ந்த அறிவியலையும் கற்றுக்க முடியும். எப்பொழுதுமே விளையாட்டு சார்ந்த துறையில் உங்களுடைய பயணத்தை தொடரணும், எனக்கு வேலை வாய்ப்பும் அதுலேயே இருக்கணும், வாழ்க்கை பூராவுமே நான் அதுலேயே இணைந்திருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த படிப்பு உங்களுக்கான படிப்பு. சரி, இந்த கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு தான் கேட்குறீங்க. +2ல் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும், அல்லது சார் நான் ஆர்ட்ஸில் இருக்கேன், பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனிஷியாலஜி படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் ஆர்ட்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பேப்பராகவும், அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராகவும், அல்லது கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன் ஒரு பேப்பராகவும், அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு பேப்பராகவும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள். சார் நான் எலிஜிபிள், அடுத்தவங்க கொஸ்டின் என்னென்னா இந்த கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனிஷியாலஜிக்கு மொத்த கோர்ஸ் ஃபீஸு 12,100 ரூபாய் தான். 3 வருடமும் சேர்ந்து இந்த இளங்கலை பட்ட படிப்புக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறது கோர்ஸ் ஃபீயாக வெறும் 25,000 ரூபாய் தான். சார் இந்த 25,000 ரூபாயில் எனக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா? அரசாங்கம் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி வின் பண்ணுறீங்க, நேஷனல்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் 30,000 ரூபாய் கேஷ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உங்கள் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபீக்கு 100% வியூவர் கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சார் இங்கே எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குமா? ஆமாம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போது இதெல்லாம் தாண்டி சார் இங்கே என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிந்தட்டிக் ட்ராக், அத்லெட்டிக் ட்ராக் இருக்குது, ஒரு ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 கோர்ட்ஸ் இன்டோர் பேட்மிண்டன் ஃப்ளட் லைட்டோடு இருக்கக்கூடிய ஸ்டேடியம் இருக்குது. நம்ம ஒலிம்பியன் சரத் கமல் டேபிள் டென்னிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அகாடமியை அவர் இங்கே ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் தாண்டி கனோயிங் கயாக்கிங் இருக்குது, சைக்கிளிங் வெலோட்ரோம் இருக்குது. உங்களுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸுமே இங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியும், ஆர்ச்சரியிலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாலிபால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட், ஹாக்கி, எனி ஸ்போர்ட் யூ கேன் பர்ஃபார்ம். ஸோ அதனால் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சார் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்குறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நாங்கள் உங்களை மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனால் எல்லாருக்கும் வர ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சார் இந்த கோர்ஸ் படித்தா என்ன வேலை வாய்ப்பு இருக்குது? அதுதானே. பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனிஷியாலஜி 3 வருட இளங்கலை படிப்பு படிச்சிங்கன்னா நீங்கள் பயோமெக்கானிக்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்க முடியும், பயோமெக்கானிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச துறையாக இருக்குது, அதுலேயே நான் மேலே போகணும் அப்படின்னா அதை பிஜி பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் போகலாம். அதில் சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதே மாதிரி நிறைய டீம்ஸ், லீக் டீம்ஸில், எஸ்டிஐடியில், அதே மாதிரி நிறைய ரிசர்ச் லேபரட்டரிஸில் பயோமெக்கானிஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி என்ன அப்படின்னா எர்கோனாமிக்ஸ் அப்படிங்கிற துறையில் நீங்கள் உங்களை மேம்படுத்திக்க முடியும். எக்யூப்மெண்ட் டிசைன், இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதில் இருக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டாக போக முடியும், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்காக கோச்சாக போக முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபர்தராக பிஜி படிக்கணும் அப்படின்னா இங்கேயே எம்எஸ்சி பயோமெக்கானிக்ஸ் இருக்குது. சார் நான் யூஜி இங்கே படிச்சுட்டேன், நான் வெளிநாட்டில் படிக்கணும், ஒரு எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்குறோம். அதை தாண்டி சார் நான் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக போகணும் அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகிடுச்சு. அறிவியல் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருக்க முடியும்.
இந்த பிஎஸ்சி பயோமெக்கானிக்ஸை முடிச்சுட்டு நீங்கள் பிபிஎட் கோர்ஸுக்கு போக முடியும். சார் நான் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சாக ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை படிச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அதுக்கும் நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். சார் நான் ஒரு கோச்சாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ஐஎஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸை படிச்சுட்டு நீங்கள் என்ஐஎஸ் கோச்சாக போனீங்கன்னா பெஸ்ட் கோச்சாக ஃப்யூச்சரில் உருவாகலாம். CAB-HPC TNPESU wishes you all Happy National Biomechanics Day!